இத விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா எவ்வளவு கஷ்டப்பட போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இத விட்டா வேற என்ன வாய்ப்பு இருக்கு? என்ன வழி இருக்குன்னு திரும்பி பாருங்க. ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும்? அவங்கள நம்பியா பண்றீங்க? யாரு பண்ணாலும் பண்ணலைனாலும், யாரு சேர்ந்தாலும் சேரலைனாலும், யாரு உள்ள வந்தாலும் வரலைனாலும், பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணலைனாலும் நான் பண்ண போறேன். நான் இத தொடர்ந்து பண்ண போறேன். இதுதான் எனக்கு கடவுள் குடுத்த கடைசி வாய்ப்பு. இத நான் 2ல ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். இத நான் கன்டினியூஸா பண்ணுவேன். கன்டினியூஸா கன்சிஸ்டன்ட்டா டெய்லியும் பண்ணுவேன். டெய்லி இதுக்காக நான் உழைப்ப போடுவேன். டெய்லி இதுக்காக நான் நேரத்த ஒதுக்குவேன். என்னோட நான் என்னோட டிவி பார்க்கறது, மத்த பிளா 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 அந்த மாரி டைம் எல்லாத்தையும் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, அந்த நேரத்த எல்லாத்தையும் வெஸ்டேஜ்க்காக ஒதுக்க போறேன். அப்படிங்கிற ஒரு உறுதியோட, வெறியோட ஆரம்பிச்சா தாங்க சக்சஸ் பண்ண முடியும். புரியுதா? ஹவ் டூ ஸ்டார்ட் வெஸ்டேஜ்? எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியுதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எவ்ரி ஒன். இது வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சரவணம் ப்ரோடது, ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இது எந்த வீடியோ அப்படின்னா வந்து இதில் பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா, உங்கள் பேரண்ட்ஸை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஹஸ்பண்ட் இருக்கீங்கன்னா, உங்களோட ஒய்ஃப் அண்ட் கிட்ஸை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்து இன்றைக்கி வந்து ஒரு லெவலில் அச்சீவ் பண்ணி தன்னோட லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்க ஒன்றும் வந்து பெர்மிஷன் போட்டு இத்தனை நாளுக்குள்ளே போயிட்டு வரணும், இத்தனை டைமுக்குள்ளே வந்துட்டு ஹெச்ஆர்ட்ட ரிப்போர்ட் பண்ணணும், இல்லைனா அவர் வந்து திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ஜாய் பண்ணல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு வேணால் அவங்க ரிட்டர்ன் வரலாம், எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம், ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் ஃப்ரீடம். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணால் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது, ஓகேங்களா? சும்மா ஒரு வாரம் எப்போயாச்சும் போயிட்டு வர்றது என்ஜாய்மெண்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி கூடயோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் உங்களோட ஒய்ஃப் கூடயோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும், ஓகேங்களா? உங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்து நல்ல ஒரு லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட பவரை புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள், ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது, எந்த ஒரு கவலை கிடையாது, நாளைக்கு என்ன பண்ணுறது, இன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ லைஃப்பை ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க, தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸோ அவங்களோட கிட்ஸ், ஓகேங்களா, அவங்களோட குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாயபிளாக, ஓகேங்களா? ஸோ நம்மளோட குழந்தைங்கள கூப்பிட்டு போக முடியாது, இந்த மாதிரி உடனே அவங்க கேட்ட உடனேலாம் கூப்பிட்டு போயிட முடியாது. அதுக்குன்னு வருஷத்தில் ஒரு டைம் இல்லை 10 வருஷத்துக்கு ஒரு டைம் தான். இதுக்கு என்ன பேசுகிறேன், நானே ஒரு டைம் தான் போயிருக்கேன் லைஃப்பில், ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் டைமில், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களோட கிட்ஸை வந்து நீங்கள் எப்படி பார்த்துக்க போகிறீங்க, எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் தான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ முக்கியமானதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எடுத்து பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெல்த்.